ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எப்படி மினி இட்லி வித் சாம்பார் எப்படி சுட 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 பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பேச்சுலர்ஸ் கூட நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இதுக்கு காரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகாய் காரம் தான். ஸோ பெருங்காயம், பூண்டு, தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இவ்வளோ தான். ஸோ பருப்பை நல்லா நான் ஊற வச்சுட்டேன், துவரம் பருப்பு. ஸோ அது கூட வந்து ப்ரெஷர் குக்குக்கு எல்லாம் நம்ம சொன்ன ஐட்டம் தாளிப்பு பொருட்களை தவிர மீதி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜீரகத்தூள் போடுறது பிடிக்கும். நீங்கள் முழு ஜீரகமாக இருந்தாலும் போடுறது உங்கள் இஷ்டம், விருப்பம்தான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 to 4 விசில்ஸ் நல்லா வந்து ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் குக் பண்ணுற டைமில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மினி இட்லிக்கு வந்து மாவெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு தட்டு மட்டும் ஊற்றினா பத்துமா நமக்கெல்லாம்? நம்ம வீட்டில் தான் மக்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரு 3, 2, 4, 5 தட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அந்த மீன் டைம். ஸோ நம்மளோட பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு வெந்தது வந்து நல்லா திக்காக இருக்கவே நமக்கு வந்து இது கொஞ்சம் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே வந்து உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஸோ வந்து சோம்பு தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இதில். தாளிப்புக்கு வந்து சோம்பு கண்டிப்பாக போட்டே ஆகணும். போட்டுட்டு இது ஒரு நல்லா குயிக் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே வந்து நல்லா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லியும் போட்டுருங்க. இப்போ நான் வந்து இந்த மினி இட்லி எல்லாத்தையும் வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த சுட 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 அந்த சாம்பார் இருக்குது இல்லையா, மணக்க அந்த சாம்பாரை வந்து இதில் அப்படியே நம்ம அந்த இட்லி மேலே தலையில் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா முழுக செம்மையாக இருக்கும். சான்ஸே இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஒரு சண்டேவோ ஒரு வீக்கெண்ட் டைம்லையோ சாப்பிட்டீங்கன்னா வாவ், கம்ப்ளீட் மீல் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.